Hi guys, welcome to Mupalai Training Academy. So guys, வந்து TNSRB PC results வந்து போன வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணிட்டாங்க PC எக்ஸாம்ஸ் கானது. So எல்லாரும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போனா நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து என்னதான் நடக்கும் அதுக்கு முன்னாடி பிசிக்கல் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கும். So அதை பத்தி நான் கிளாரிஃபை பண்றதுக்கான வீடியோ தான் இது. So இதுல வந்து நீ NSS வச்சிருந்தா எவ்வளவு மார்க், ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்ல எந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வச்சிருந்தா உனக்கு எவ்வளவு மார்க் அவார்ட் பண்ணுவாங்க எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல சொல்றோம். So ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. So பிசிக்கல் செல்லும் போது எடுத்து செல்ல வேண்டிய சர்டிபிகேட்ஸ் என்னென்ன இதுதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போற விஷயம். சோ அதற்கு முன்னாடி எங்க இன்ஸ்டிடியூட் தரப்புல இருந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட். சோ TNSRB PC 2024 வரக்கூடிய காவலர் தேர்வு இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்தில் எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 7/2/2024 பிப்ரவரி 7ஆம் தேதி துவங்க இருக்குது. அதே மாதிரி SIக்கு சைரன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1800 பே பண்ணீங்கன்னா ஒரே அமௌண்ட்ல நீங்க எத்தனை டெஸ்ட் பேட்ச் எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 2 டெஸ்ட் பேட்ச் எழுதலாம். சோ அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை கேட்டு டீடைல்ஸ் கேட்டு நீங்க அதுக்கான டீடைல்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். சோ வேலூர் அந்த 7200400398 திருச்சி அந்த 8111070706 என்ற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் நீங்க கேட்டு பெறலாம். ஓகேவா? சோ இப்போ நம்மளுடைய விஷயத்துக்கு போயிடலாம். ஸோ ஃபிசிக்கல் போகிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக உனக்கு 3 விஷயம் நடக்க போகுது. ஒன்று வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், CV. அடுத்தது வந்து ஒரு பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், அதாவது PMTன்னு சொல்லக்கூடிய நீ ஹைட் கரெக்டாக இருக்கியா, வெயிட் கரெக்டாக இருக்கியா, செஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்க, மெஷர் பண்ணுவாங்க. ஸோ PMT நடக்கும். PMTக்கு அடுத்தது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா என்டியூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரன்னிங், அதாவது 1500 மீட்டர் ஃபார் பாய்ஸ், கேர்ள்ஸுக்கு 400 மீட்டர் ரன்னிங் வந்து என்ன பண்ணுவாங்க, எலிஜிபிளாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணாதான் உன்னை வந்து பிசிக்கல் டபுள் ஸ்டார் ஈவெண்ட், அந்த ஸ்டார் ஈவெண்ட் பண்ணுறதுக்கே உன்னை அலோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒரு ஈவெண்ட்லையுமே போன முறை 2000 சொச்சம் பேர் வந்து என்ன ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்க. எல்லாமே நான் உங்களுக்கு டீடைலா கொடுத்துருக்கேன் புள்ளி விவரத்தோட போன வீடியோல. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இடத்துல நீ டிஸ்குவாலிஃபை ஆகக்கூடாதுன்னா உன்னுடைய சர்டிஃபிகேட்ஸ் முதல்ல ப்ராப்பராக இருக்கணும். ஸோ என்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துட்டு போனோம் தெரியும். ஏன்னா ஒரு சர்டிஃபிகேட் மிஸ் மேட்ச் ஆச்சுனாலும் இல்லை தவறாச்சுனாலும் அவங்களும் பர்மிஷன் தருவாங்க ஒரு சின்ன தவறை திருத்திக்கிறதுக்கு. ஆனால் சர்டிஃபிகேட்டே வந்து வேலிட் இல்லாமல் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய கேண்டிடேட் நேச்சரை வந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்குவாலிஃபைன்னு சொல்றதை தவிர அவங்களுக்கு வேற வழி இருக்காது. ஏன்னா அவங்களுடைய சேர் பர்சன், சீஃப், அந்த ஒரு பிசிக்கல் கிரவுண்ட்ல யார் இருக்காங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அவங்க கண்டிப்பாக செஞ்சாகணும். ஸோ அவங்க செய்யும் போது கண்டிப்பாக டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம போகும்போது எல்லாத்துக்குமே நம்ம பக்காவா போயிட்டோம்னா அவங்களுக்கு அந்த வேலையை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்ல. அப்ப நம்ம பக்காவா எல்லாத்தையுமே ரெடிமேடா எடுத்துட்டு போயிடணும். சோ இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட்ல சில பேர் டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. நெக்ஸ்ட் 1500ல சில பேர் டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. சோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா ஹைட் இருப்பீங்க மேக்ஸிமம் செலக்ட் ஆனவங்கலாம். சோ அதனால அதுல ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. 1500 வந்து முயற்சி பண்ணி எல்லாருமே ஓடிடுங்க. கேர்ள்ஸா இருந்தா 400 வந்து நல்லபடியா ரன் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து கடைசி நேரத்துல ஒரு பதட்டத்தை ஏத்திக்கிட்டு போவாதுங்க. இதுலயே டிஸ்குவாலிஃபை ஆயிட்டா உங்களால ஸ்டார் ஈவெண்ட்டை பார்க்க முடியாம போயிடும். சோ இதுல நல்ல மேக்ஸிமம் உங்களுடைய அவுட்புட்டை கொடுங்க. கண்டிப்பா ஸ்டார் ஈவெண்ட்ஸ் போறதுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகேவா? நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போறோம் நம்ம பார்க்க போறோம். சோ அந்த முதல் ஸ்லைட்ல காமிக்க போற இது வந்து காமனா ஒரு PSTM கேண்டிடேட் விட்டுருங்க. காமனா யார் இருந்தாலும் இந்த சர்டிஃபிகேட்ஸ் டெஃபினட்டா எடுத்துட்டு போகணும். அப்படிப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் தான். என்னென்னு பாத்தீங்கன்னா ஒன்னு 10th மார்க் ஷீட். ஓகேவா? ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லைன்னா வாட் கோட்டா இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா, என்ன கோட்டானா இரு, இந்த சர்டிபிகேட் மஸ்ட். ஒரு கிளியர் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டும் இந்த 4 விஷயங்கள் மஸ்ட் எடுத்துட்டு போக வேண்டியது அவசியம். அதில் இங்க நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட். ஏன் இந்த 10th மார்க் ஷீட் அப்படின்னா இது 2 விஷயத்துக்காக போகுது. ஒன்று டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், நீ பிறந்த தேதி இருக்குல்ல அந்த ப்ரூஃபை பத்தி பேசுறதுக்கு போகுது. இன்னொன்று எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உன் கல்வி தகுதியை பத்தி பேசுறதுக்கான ப்ரூஃப். ஓகேவா? உன் கல்வி தகுதி மற்றும் டேட் ஆஃப் பர்த், இந்த 2 விஷயத்தை பத்தி அதனுடைய ப்ரூஃப்காக தான் எதை எடுத்துட்டு போறேன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய 10th மார்க் ஷீட் எடுத்துட்டு போறீங்க. ஸோ மஸ்ட்டுங்க, இது இல்லாம யாராலையுமே போக முடியாது. ஸோ எல்லாமே நான் சொல்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிடுங்க. ஜெராக்ஸ் உனக்கு வீணாகாது. சார் கண்டிப்பா கொண்டு போனோமான்ற கேள்வி கமெண்ட்ல கேட்கவே கேட்காதீங்க. ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு காப்பி மேபி அவங்க ஃபைனல் அங்க சப்மிட் பண்ண சொன்னா சப்மிட் பண்ணிடுங்க. இல்லையாலும் நமக்கு அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்கு. கண்டிப்பா ஜெராக்ஸ் போடுறது வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் போடதான் போற, இன்னும் நீ ஜாயின் பண்றதுக்குள்ள PRS போறதுக்குள்ள, அதனால போட்டு வச்சிரு. ஓகேவா? ஸோ இந்த எல்லாமே 2 செட்டு ஜெராக்ஸ் மறக்காம 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோ. இஸ் மஸ்ட். நான் வேற எதுவும் சொல்ல மாட்டேன். 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோ எல்லா சர்டிஃபிகேட்ஸும். அதுல 10th மார்க் ஷீட் இஸ் மஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் அது.
ரெண்டாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஜாதி சான்றிதழ். இது வந்து அந்த ஜெனரல் கேட்டகரி ஓசிக்கு மட்டும் தேவைப்படாது. ஜிடின்னு ஒன்று வந்திருக்கும், சார் எனக்கு ஜிடின்னு தான் போட்டிருக்காங்க, நானும் ஜெனரல் ஆனா அது வேற, அதுலலாம் சொல்லக்கூடாது. அதை பத்தி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், ஏன் அந்த ஜிடின்னு போடுறாங்கன்றதுதான். ஸோ ஒரு பிசி கேண்டிடேட்டும் ஜிடியில் போய் செலக்ட் ஆயிருக்கலாம், ஒரு எஸ்சி கேண்டிடேட்டும் ஜிடியில் போய் செலக்ட் ஆயிருக்கலாம், ஒரு எம்பிசி கேண்டிடேட்டும் ஜிடியில் போய் செலக்ட் ஆயிருக்கலாம். அதனால அவங்க வந்து அவங்க ஜெனரல் கேட்டகரி நினைச்சுக்காதீங்க. நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்னா எடுத்துட்டு போகணும் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட். ஸோ ஜாதி சான்றிதழ் யார் யாரெல்லாம் எடுத்துட்டு போனோம்னா பிசி வகுப்பினரை சேர்ந்தவர்கள், எஸ்சி வகுப்பினரை சேர்ந்தவர்கள், எம்பிசி வகுப்பினரை சேர்ந்தவர்கள், பிசி முஸ்லீம் வகுப்பினரை சேர்ந்தவர்கள், எஸ்சி அருந்ததியினர், ட்ரைப்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே டெஃபினட்டா எதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும் வித் ஜெராக்ஸ் 2 செட் காப்பீஸோட. ஸோ எடுத்துட்டு போயிடுங்க, அது வேலிடான ஒரு. ஏன் அப்படின்னா அதை வச்சு தான் உனக்கு அந்த கோட்டால ரிசர்வேஷன்ல அலோகேட் ஆயிருக்கும் அந்த போஸ்டிங் அப்படின்றது செக் பண்ணுவாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ் மஸ்ட். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர். அவசியம் இல்லைன்னு சில பேர் சொல்லலாம், சில சென்டர்ஸ்ல எதிரும் பார்க்கறாங்க. ஸோ இது ரெண்டும் முக்கியம், இதுவும் முக்கியம் தான். ஸோ இது ஒரு பேப்பர் ஒரு மூலையில இருக்கிறதுனால உனக்கு ஒன்றும் பாரம் கூட்டிடாது. நீ எவ்வளோ பெரிய ஜாம்பவான், இந்த ஒரு பேப்பர் எடுத்துட்டு போறதுனாலே அவன் பலு இதாகிட போகுது. ஸோ டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசி, எல்லாரும் 10th டிசி தான் வைக்கணுமான்னு ஒரு கொஸ்டின் எழுப்பிட்டு வந்துருவீங்க. ஸோ 10th டிசி இல்லமா, நான் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு நான் டிகிரி முடிச்சிருக்கேன்னா எனக்கு கடைசியில எங்க டிசி கொடுத்துருப்பாங்க, என்னுடைய டிகிரி காலேஜ்ல தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப டிகிரி டிசி இருந்தாலுமே வச்சுக்கோங்க, புரியுதா? ஸோ எங்க நீ கடைசியா முடிச்சியோ, எந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து நீ பாஸ்ட் அவுட் ஆனியோ அதனுடைய டிசி தான் பேசும். உங்ககிட்ட 10th டிசில இருக்க வாய்ப்பே கிடையாது. நீ ஒரு டிகிரி ஹோல்டரா இருந்தா, இல்ல சார் நான் 10th வரையும் தான் சார் முடிச்சிருக்கேன், இந்த ஜாப் போனேன் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீ 10th டிசி தான் வைக்கணும். ஏன்னா உங்ககிட்ட 10th தாண்டி நீ எதுவுமே படிக்கல, அப்ப வேற எந்த டிசி இருந்திருக்காது. அப்ப கடைசியா நீ எங்க படிச்சியோ அதனுடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வச்சுட்டு, ஏன்னா அதுல உன்னுடைய கான்டாக்டும் வந்துடும். ஓகேவா? கான்டாக்ட் ஏன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உன்னுடைய கான்டாக்ட், உன்னுடைய நன்னடத்தை பத்தி அதிலே சொல்லிட்டு இருப்பாங்க, குட் நல்ல பையன் அப்படின்ட்டு. ஸோ அதனால டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இஸ் மஸ்ட், அது வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஐடி ப்ரூஃப். ஐடி ப்ரூஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி இருந்தால் எடுத்துக்கோ, இல்லையா ஆதார் கார்டு, இல்லையா டிரைவிங் லைசன்ஸ், ஓகேவா? இந்த மாதிரி எதனா ஒரு ஐடி ப்ரூஃப். நான் இந்த 3 ப்ரெஃபர் பண்றேன். ஏன்னா இந்த 3 இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஓட்டர் ஐடி இருக்கலாம், இல்ல ஆதார் கார்டு இருக்கலாம், இல்ல டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம். டெஃபினட்டா இது ஏதோ ஒன்று இருக்கும். ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோ, அதையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கோ. ஓகேவா? புரியுதாமா சொல்றது? ஏன்னா டேட் ஆஃப் பர்த் வெரிஃபை பண்ணிப்பாங்க. உன்னுடைய 10th சர்டிஃபிகேட்ல இருக்கிறதும் உன்னோட ஐடி ப்ரூஃப்ல இருக்கிற டேட் ஆஃப் பர்த் வந்து சேமா இருக்கான்ட்டு என்ன பண்ணிப்பாங்க, வெரிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப மஸ்ட். அப்ப 10th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசி, ஐடி ப்ரூஃப், கூடவே பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இதை நான் எழுத மறந்துட்டேன். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கோங்க, ஒரு 5 எடுத்துக்கோங்க, இல்லை 6 கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய உனக்கு தேவைப்படும்ல, எடுத்து வச்சுக்கோ. ஒரு சேஃபர் சைட் தான், ஒரு 6 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கையில் வச்சுக்கோ. கேட்டா ஒட்டி ஒட்டி கொடுத்துரு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே மஸ்ட். ஒரு சாதாரண கேண்டிடேட்டா இருந்தாலும் இது எல்லாமே எடுத்துட்டு போகணும். இதுக்கப்புறம் நான் காமிக்க போதில் ஸ்பெசிஃபிக்கான பர்சன்ஸ்க்கு இவங்க எடுத்துட்டு போகணும், அவங்களுடைய வார்டு இல்லை ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட். ஸ்போர்ட்ஸ் கோட்டால யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைச்சிருக்கோம். நிறைய பேர் ரிசல்ட்ல வந்து சொல்லியிருந்தீங்க, சார் நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவே இல்லை, ஆனா எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கமா நான் இப்பே சொல்லிட்டோமா இல்லை இன்னொரு வீடியோல சொல்லட்டோமா எனக்கு தெரியல. ஆக்சுவலி வந்து ஒரு ரொட்டேஷன் இருக்கும். ஓகேவா? அங்க ரொட்டேஷன் ஒன்று போட்டிருப்பாங்க, 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. அதுல தான் ஜிடி பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டால இப்ப முஸ்லீம்கான வேகன்சி அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஒதுக்கணும். ஓகேங்களா? அப்ப ஒதுக்கும் போது அங்க பிசிஎம் ஸ்போர்ட்ஸ் முஸ்லீம் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. சொல்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு ஒரு முஸ்லீம் தான் வரணும். அந்த ரொட்டேஷன்ல அந்த இடத்துக்கு ஒரு முஸ்லீமா தான் தேர்ந்தெடுக்கணும். அவன் ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கணும். அப்பன்னு பார்த்து எனக்கு முஸ்லீம் ஸ்போர்ட்ஸ் பர்சனே இருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க நியாயத்தை ஒதுக்கல. டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய நியாயத்தை ஒதுக்காம, சரி முஸ்லீம் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் இல்லாத ஒரு பர்சனை தூக்கி அந்த இடத்துக்கு போடு அப்படின்னு போட்டுட்டு இருப்பாங்க. புரியுதாமா சொல்றது? அப்ப உனக்கு ஸ்போர்ட்ஸ்ல வந்திருக்குன்னா உடனே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவான்லாம் கேட்காத. அந்த ரொட்டேஷன்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் முஸ்லீம் பர்சனுக்கு அந்த இடம் வேணும். ஆனா அந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் முஸ்லீம் பர்சன் இல்லாததுனால அது நான் ஸ்போர்ட்ஸ் முஸ்லீம் பர்சனுக்கு கிடைச்சிருக்கு, அவங்க கம்யூனல்லே சேர்ந்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் அவங்க வந்து நமக்கு விளக்கமா கடைசியில கூட சொல்லியிருந்தாங்க. நானும் அந்த சிம்பிள்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த விஷயம் நடந்தது. ஸோ உடனே என்கிட்ட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க, அது தேவை கிடையாது அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ல ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 யாரெல்லாம் வச்சு அப்ளை பண்ணிருந்தீங்களோ அவங்க டெஃபினட்டா அந்த ஃபார்மை எடுத்துட்டு போங்க. வச்சு அப்ளை பண்ணவங்க, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணவங்க இந்த ஃபார்ம்ல எதை வச்சிருக்கீங்களோ அதை எடுத்துட்டு போங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன். எல்லாருக்குமே தெரியும் யார் யாரெல்லாம் எக்ஸ் சர்வீஸ் மேன். அவங்க டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து அந்த டேட்டோட இருக்கணுமா, டிஸ்சார்ஜ் டேட் அது இருக்கணும். ஏன்னா அதை வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க 1 year பிஃபோரா அது என்னன்னுட்டு. ஸோ அதை வந்து எடுத்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் விடோ சர்டிஃபிகேட். ஆதரவற்ற விதவைகளுக்கான சான்றிதழ் வந்து தமிழக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஆதரவற்ற விதவைகளுக்கான சான்றிதழ் எடுத்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் பிஎஸ்டிஎம்.
இது ரொம்ப முக்கியம். எல்லா தமிழ் மீடியம் சொல்லியிருப்பீங்க. ஸோ இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீ 10th ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் மீடியத்துல தான் படிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் வேணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் மீடியத்துல தான் படிச்ச அப்படின்ற ஒரு ப்ரூஃபுக்கு தான் இந்த பிஎஸ்டிஎம். ஓகேவா? ஸோ இதை எடுத்துட்டு போயிடுங்க. இந்த பிஎஸ்டிஎம் யாரெல்லாம் டிசைட், அதுக்கு யாரெல்லாம் அதுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன்ல வேலை வாங்கியிருக்கீங்களோ. ஸோ அடுத்தது என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட். நிறைய பேர் என்கிட்ட என்சிசி இருக்கு, என்எஸ்எஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீ அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பேன். ஸோ அதுல ஏதாச்சும் சர்டிஃபிகேட் இருந்தா டெஃபினட்டா எடுத்துட்டு போயிடு. ஏன்னா இதுக்கு மார்க்ஸ் இருக்கு. இதனுடைய மார்க்ஸ் என்னன்னு அடுத்த ஸ்லைட்ல காட்டுறேன். ஓகேவா? எவ்வளவு மார்க் கொடுப்பாங்க நீட்டு அதையும் கவனி. அடுத்து டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு. 3ஆம் பாலினத்தவர்களை சேர்ந்தவர்கள் வந்து யாராவது அதை வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அந்த ஐடி கார்டு, அந்த அடையாள அட்டையை எடுத்துட்டு போங்க. ஸோ 11 இதை நான் மறந்துட்டேன். வாட் கோட்டா இவங்களை நான் விட்டுட்டேன். ஓகேவா? வாட் கோட்டா சர்டிஃபிகேட். ஸோ இந்த வாட் கோட்டா பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க. நான் போலீஸ்காரர்களுடைய வாரிசுதாரர் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை மஸ்ட் எடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா வெரிஃபை பண்றதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் த மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் என்சிசி அண்ட் என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். ஸோ என்சிசியில் ஏ சர்டிஃபிகேட் வச்சிருந்தா ½ மார்க் கொடுப்பாங்க. என்சிசியில் பி சர்டிஃபிகேட் வச்சிருந்தா 1 மார்க் கொடுப்பாங்க. என்சிசியில் சி சர்டிஃபிகேட் வச்சிருந்தா உனக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. இந்த மார்க் ஸ்பிளிட் அப் இப்படி தான் இருக்கும். அப்போ டோட்டலா உனக்கு இந்த மாதிரி மார்க் தராங்க 6 மார்க் அப்படின்னா அந்த 6 மார்க் உங்களுடைய ஸ்பிளிட் அப் இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்தது என்எஸ்எஸ் இருந்துச்சுன்னா அதுலயுமே சேம் கேட்டகரி ½ மார்க், 1 மார்க், 2 மார்க்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸை பொறுத்து இருக்கு. லாஸ்டா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட். நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ஐயோ வச்சா எங்க சார் ஸ்போர்ட்ஸ் கோட்டால சேர்த்துருவாங்களோன்னு பயந்துகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாதுமா. ஸ்போர்ட்ஸ் கோட்டால சேர்க்கிறதுக்கு ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இந்த சர்டிஃபிகேட் தான். இது சாதாரணமான ஸ்கூல் லெவல்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட். இதுல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, நீ ஸ்கூல் லெவல்ல இன்னொரு ஸ்கூலோட காம்பீட் பண்ணியிருந்தனா உனக்கு எத்தனை மார்க் கொடுப்பாங்க? ½ மார்க் கொடுப்பாங்க. ½ மார்க் யாராவது சும்மா கொடுப்பாங்களா? அதனால அந்த சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போ. கொடுத்தா ஆச்சு, கொடுக்கலன்னா சர்டிஃபிகேட் தூக்கி திருப்பி பைக்குள்ள வச்சுக்கோ, அவ்வளவுதான். அடுத்தது காலேஜ் ஜோனல்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா உனக்கு எவ்வளவு கொடுப்பாங்கன்னா ½ மார்க் கொடுப்பாங்க. யூனிவர்சிட்டி லெவல், யூனிவர்சிட்டி இன்னொரு யூனிவர்சிட்டியோட நீ காம்பீட் பண்ணியிருந்தனா உனக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தனா ஏதாச்சும் கேம்ஸ்ல 1 மார்க், ஸ்டேட் லெவல் பார்ட்டிசிபேஷனுக்கு 1 மார்க், இன்டர்நேஷனல் லெவல் பார்ட்டிசிபேஷனுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மார்க்ஸ் ஸ்பிளிட் அப் இவ்வளவுதான் இருக்கும். ஓகேவா? ஸோ டோட்டலா இதுதான் உனக்கு கொடுக்கக்கூடிய மார்க்கினுடைய ஸ்பிளிட் அப். ஸோ இதுல என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு போ மறக்காம. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உன்னுடைய மார்க்கை நீ ஏத்திக்கிறதுக்கும் இறக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் எங்க தரப்புல இருந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். இதுல எதெல்லாம் வேணும், எதெல்லாம் இருக்கு அப்படின்றத செக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஸோ பிசிக்கல் 6ஆம் தேதி போவீங்க, நல்லா பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரதுக்கும் கண்டிப்பா சாதிச்சு தான் வருவீங்க. ஸோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.